விழுப்புரம் கரும்பு விவசாயிகள் பேரவை கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள கரும்பு விவசாயிகள் மண்டபத்தில் முண்டியம்பாக்கம் கரும்பு விவசாயிகள் சங்க பேரவைத் தலைவர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கரும்பு விவசாய சங்க தலைவர் பாண்டியன், கரும்பு விலை டன்னுக்கு வெட்டும் கூலி, வாகன வாடகை இல்லாமல் வயல் விலையாக 5550 ரூபாயாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். மாநில அரசு சார்பில் வழங்கப்படுகிற ஊக்கத்தொகை டன்னுக்கு 349 740 உயர்த்தி வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். பின்தங்கிய நிலையில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை அறிவிக்க வேண்டும். விவசாயிகள் அனைத்து ரக கரும்புகளையும் பயிரிட ஆலை நிர்வாகத்தினர் பரிந்துரைக்கும்படி வேண்டுகோள் விடுத்தனர். ராஜஸ்ரீ சுகர்ஸ் யூனிட் 2 முண்டியம்பாக்கம், ராஜஸ்ரீ சுகர்ஸ் யூனிட் 3 செம்மேடு செஞ்சி ஆலைகளில் பேரவை கூட்டம் தற்போது நடந்து கொண்டு முடிந்துவிட்டது. இந்த கூட்டத்திலே முக்கியமான பல தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கரும்பு விலை வயல் விலையாக 5550 மத்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். வயல் விலை என்பது வயலிலே அவங்க எடுத்துக்கணும். அதில் வெட்டுக்கூலி, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து எல்லாம் அவங்கள சார்ந்தது. எங்களுக்கு தோட்டத்திலே நிலத்திலே கொடுத்துருந்தோம் அந்த காசை 5550. அடுத்தபடியாக மாநில அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுத்து வருகின்றது. இந்த ஆண்டு டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊக்கத்தொகையை டன் ஒன்றுக்கு 740 ரூபாயாக மாநில அரசாங்கம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி அதையும் ஆணையாருக்கும் அரசாங்கத்திற்கும் அனுப்புவதற்கு தயாராக உள்ளோம். இந்த வகையிலே கரும்பு விவசாயிகள் மிகவும் பின்தங்கிய நிலையிலே விவசாயத்திலே இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் மாநில அரசாங்கமும் ஆலை நிர்வாகமும் எங்களை ஊக்குவிக்கும் வகையிலே பல ஊக்கத்திட்டங்களையும் அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் கரும்பு பயிர் வைக்கின்ற எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மற்ற பயிர்களை விட மிகவும் பின்தங்கிய நிலையிலே, நசுங்கிய நிலையிலே எங்களுடைய வருமானம் கரும்பு விவசாயிகளுக்கு இருக்கின்றது. அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் கவனம் செலுத்தி எங்கள் மீது இருக்கின்ற அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அதற்காக தான் ஆண்டுக்காண்டு இந்த பேரவை கூட்டத்தை நடத்தி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனை செயல்படுத்துமாறு அனைவரை கேட்டுக்கொள்கிறோம்.